Hi guys, வணக்கம். Welcome to Review Sotu Master channel and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். மஞ்சுமல் பாய்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக மலையாளம்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டு இருக்க படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப எதிர்பார்ப்பு எல்லா மத்தியிலையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம். ஸோ அதோட ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேரளால இருந்து கிளம்பி எங்க ட்ரிப்பு போகலான்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்றாங்க. ஸோ கோவா, ஹைதராபாத் அது இதுன்னு பேசி கடைசியாக கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு கொடைக்கானலுக்கு வராங்க. ஒரு குரூப் ஆஃப் ஒரு 9 ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல ஒரு காலேஜ்ல வராங்க. ஸோ அப்படி வரும்போது கொடைக்கானல சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது குணாக்கேவுக்கு போயிட்டு அங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, அதுல இருந்து வெளியே வராங்களா இல்லையா, ஸோ அதுதான் ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த 2 hours 5 minutes வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எங்கேயுமே ஒரு மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எங்கேயுமே நம்மளுக்கு தோணாது. ஸோ அதான் படத்தோட செம்ம பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் லைக் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கச்சமச்சா அப்படிதான் இருக்கும். ஏன்னா குரூப் ஆஃப் ஒரு 10 பேர் 15 பேர் மொத்தமாக பேசுவாங்க. மொத்தமாக நம்ம பசங்களுக்குள்ள எப்படி ரியலிஸ்டிக்காக ஒரு டீ கடையில் எப்படி பேசுவோம், ஒரு ரூம்ல எப்படி நடந்துப்போம், ஸோ அந்த மாதிரி அதோட சினாரியோ அப்படியே தான் ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாதிரி கச்சமச்சா தான் இருக்கும். யார் பேசுறா, யார் இது பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு 20-30 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு அது தெரியும். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது தான் படத்தோட செம்ம பெரிய ப்ளஸ். அதனால இவ்வளோ பெரிய வெற்றி. ஸோ அதுவும் மோரோவர் கொடைக்கானல்ன்றதுனால நம்ம தமிழ் ஆளுகளுக்கு அது ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேற எங்கேயோ எடுத்திருந்தா அதோட இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை நம்ம நிறைய பேர் போயிருக்க மாட்டோம். ஸோ அதோட கனெக்ட் பண்ண முடியாது. இது நம்ம கொடைக்கானல். ஸோ ஆப்வியஸ்லி இங்கே இருக்க நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி அங்கே விசிட் பண்ணியிருப்போம் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ அதனால நம்மளால ஈஸியாக அதை கனெக்ட் பண்ண முடியுது. அதோட உண்மையான ஸ்டோரி, ஸோ ரியல் ஸ்டோரின்றனால 2006 என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு திரும்ப சொல்றாங்க. அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டோரி நம்ம ஆல்ரெடி அரம்ல பார்த்துருப்போம். லைக் நயன்தாரா நடிச்சா வந்து அரம்லேயே நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம். பட் அதோட இது கொஞ்சம் இன்னும் ரியலிஸ்டிக்காக சொல்றாங்க, ஒரு ரியல் ஸ்டோரி சொல்றாங்கன்னும் போது ஓகே நம்மளுக்கு கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அதை எல்லாரும் சொன்ன மாதிரி தட் சாங் பிளேஸ்மெண்ட் கண்மணி அன்போடு. ஸோ அந்த சாங் பிளேஸ்மெண்ட் வந்து செம பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இத்தனை நாள் வந்து லவ்வர்ஸ் பேஸ்டு ஒரு சாங்காக இருந்துச்சு. இனிமேல் வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு சாங்காகவும் அது கொண்டாடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ஸ்டேட்டஸ் போடுறோம்னா திரும்ப அந்த பாட்டை நம்ம போடலாம் அப்படின்ற மாதிரி அதை ட்ரெண்ட் மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டு வேணுன்றதுனால அந்த லைன்ஸ் வேணும்னு அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதனாலேயே என்னமோ அந்த லைனுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கும் அழகாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் ஒரு ஜஸ்ட் ஏன் இந்த ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா, லைக் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு உயிருமே இந்த உலகத்தில் எவ்வளோ முக்கியம், லைக் அவங்கள காப்பாற்றணும்னா எப்படி போராடுறது. ஸோ அந்த டிட்டர்மினேஷன் தான். ஸோ ஒரு உயிர் வேணும்னா எந்த அளவுக்குனாலும் போகலாம் அப்படின்றத சொல்றது தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு உள்ள அர்த்தமும் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம எப்படி அவங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளான ஸ்டோரி தான். சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பி ஒரு டூர் போறாங்க. டூர் போகும்போது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வராங்க, அதை ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொன்னனால படம் செம்ம ஹிட் ஆயிடுச்சு. அதுவும் நம்மளுக்கு கண்மணியா இது குணா கே வச்சு சொல்றதுனால இன்னுமே நாம அழகா கனெக்ட் பண்ண முடியுது. அவ்வளவுதான். அண்ட் மியூசிக்ஸுமே எல்லா இடத்துலயுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமா இந்த சாங் தான் கண்டிப்பா பேசப்படும். பட் அதை தாண்டி பிஜிஎம்ஸுமே அங்கங்க இருக்கிறதுமே எல்லாமே நல்லதா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஓகே. ஆக்டிங் செம்ம பக்காவா பண்ணியிருந்தாங்க. நடிச்சிருந்த ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ஸ்டார்டிங்ல அந்த தவா ஃபாரையும் அந்த கடைசிலையும் அதை எப்படி சிங் பண்றாங்க. அது நார்மல் ஒரு கயிறு இருக்கிறதுனாலும் அதை எப்படி அந்த கடைசியில கொண்டு வந்து அதை மேட்ச் பண்றாங்க அப்படின்ற சீன்ஸ்லாம் செம்ம ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வர மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல எல்லாமே. ஸோ கண்டிப்பாக எல்லாமே மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஆல்ரெடி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கும், எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சேம் தான். கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் மூவி தான் இது. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியோட போங்க, ஃப்ரெண்ட்ஸோட போங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம். நம்ம சேனல் சார்பாக இந்த மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 3.5 out of 5. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங். தரா.